ஹை ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் படிக்கணும் ஆனால் வந்து புக் எடுக்கவே பிடிக்கல, நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து அப்படி நினைக்காதீங்க. சிலபஸ் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்கூல் புக்கு மட்டும் படிக்கிறது இல்லாமல் நிறைய அவுட் சோர்ஸ்லாம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ வந்து அது ரிலேட்டடாகவே வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கு படிக்க தோணாத நேரத்தில் வந்து யாராவது உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதை வந்து கேளுங்க. உங்களுக்கே ஒரு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம படிக்கிறத விட ஒருத்தவங்க வந்து சொல்லக்குள்ள நமக்கு மைண்டில் வந்து சீக்கிரமாக ரிஜிஸ்டர் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கண்ணதாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்ணதாசனை பற்றி குரூப் 2 குரூப் 4 ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவர் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா, சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கவியரசு. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அவர் இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்பாங்க. அவர் எழுதிய முதல் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1949 வந்து பாடியிருப்பார். இவர் எங்கே பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்திருப்பார். இவருடைய இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன், சண்டமாருதம், தமிழ் மலர். இந்த தென்றல், முல்லை இதழ்கள் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கறது, நோட் பண்ணிக்கோங்க. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமுல்லை, இந்து மதம், ஆட்டநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி, மகாகாவியம், இயேசு காவியம். இந்த இயற்றிய நூல்கள் கூட அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அர்த்தமுல்லை, இந்து மதம், ஆட்டநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி, மகாகாவியம், இயேசு காவியம். இவருடைய புதினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் தீவு, அங்கையர் கண்ணி, வேலங்குடி திருவிழா, சேரமான் காதலி. சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1980 வாங்கியிருப்பார். இவர் ஒரு நாடகம் கூட வந்து எழுதியிருக்காரு. என்ன நாடகம்னு பார்த்தீங்கன்னா ராஜதண்டனை. இது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் அம்பிகாபதியினுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்ட நூல் தான் இந்த ராஜதண்டனை. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் தான். இவர் வந்து அவருடைய திரைப்பட பாடல்கள் வந்து நூல் வடிவம் பெற்றுள்ளன. திரையுலகத்திலும் இலக்கிய உலகத்திலும் சிறந்து விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். தன் திரைப்பட பாடல்கள் மூலம் மெய்யிலை மக்களிடையே கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்படுகிறார். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. தமிழக அரசின் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வனவாசம் மனவாசம் என்ற 2 தொகுதிகளில் சுய வரலாற்றை படைத்துள்ளார். வனவாசம் மனவாசம் அப்படின்ட்டு சுய தொகுதி